இந்த மீன்ஸ் இப்போ ரஜினி சாரையும் கமல் சாரையும் சேர்த்து டைரக்ட் பண்ற ஒரே ஸ்டெப் வந்து லோகேஷ் சார் தான் இருக்குன்னு மக்கள் நம்புறப்ப அது நடக்கணும்னா நடந்திருக்கும். ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா மக்கள் சொல்றாங்கிறதுக்காகவே அதை பண்ணா அது ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறது டீமுக்கு தெரியும். ஈவன் லோகேஷ் சாருக்கே தெரியும். டைரக்ஷனே ஒழுங்கா வராத ஒரு நபர் கமல் சாரை வச்சு டைரக்ட் பண்ண முடியுமா? கமல் சார் மேலே கீழே ஒரு செகண்ட்ல பார்த்தா கண்டுபிடிச்சிட மாட்டார், அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அவருக்கு டேட்டு கொடுத்து ஐடியா கொடுத்து ஒரு படம் பண்ணுங்கன்னு சொல்லி ப்ராஜெக்ட் பண்ணி அது பிளாக் பஸ்டர் ஆகி இந்தியாவுக்கு திரும்பி பார்க்குது. அந்த டெம்ப்ளேட் தான் தூக்கி வச்சுட்டு இப்போ எல்லாரும் படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அருண் சார் ஃபேன்ஸுக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்க போகுது. அதான் லோகேஷ் சாரை வந்து ஸ்கிரீன்ல பாக்கிறதுக்கு ஆசை தானே. கடைசியா மாஸ்டர்ல வந்தார்ல, அழகா தானே இருந்துச்சு, ஸ்கிரீன் பிரசன்ஸ் நல்லா தானே இருக்கு, அது நல்லா தான் இருக்கும், நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. அது போக இப்ப இன்டர்நெட்ல ரொம்ப சாரை வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க லோகேஷ் சார். அதுக்கான பதிலா அந்த படம் இருக்கும் நான் சொல்றேன். ஜனநாயகம் ஒரு கிளிப் ஒன்று லீக் ஆச்சு, எல்லாம் பார்த்து பேசிட்டு இருந்தாங்க. மாற்றம் வருமா சார் பேசியிருப்பாரு போல. ஸோ அந்த விஷயத்துக்கு அது எலெக்ஷனுக்கு முன்னாடி அது வந்தனால தேட்டருக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாயிருச்சு. இப்போ டிவிக்கு ஆப்போசிட் இருக்க பர்சன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க இன்னும் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஃபன் ஒரு தனி மனுஷன் எந்த அளவுக்கு பாதிக்குங்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சத்யராஜ் சார் வந்து ரஜினி சார் கூட நடிக்கலையா, பர்ஃபார்ம் பண்ணலையா, அந்த படம் புள்ளியில பண்ணலையா? அவங்க எத்தனை வருஷம் வேலைக்கு இருந்தாங்க, எவ்வளவு பெரிய பெரிய ஹிட் ப்ராஜெக்ட்லாம் அவங்களை கேட்டாங்க. ஆனா இந்த படங்கள் பண்ணாங்கல்ல, சினிமாக்குள்ள அது சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கதாங்க செய்யும். ஏன்னா ப்ராஃபிட் கிடைக்குது, இதனால மக்கள் சந்தோஷமா இருப்பாங்கன்னா அவங்க ஒன்னா சேர்ந்துருவாங்க நான் சொல்றேன். திரைமொழி நேயர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு சூப்பரான கெஸ்ட் தான் இருக்காரு. பொதுவாக வந்துட்டு சினிமாவில் பல மாற்றங்கள் வந்துட்டே இருக்கும். அந்த அப்டேட் இந்த அப்டேட் நம்மளே கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி நிறைய விஷயங்கள் மாறிட்டே இருக்கும். ஸோ இந்த சினிமாவில் என்னென்ன அப்டேட்டான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக தான் அருண் உதயன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். லோகேஷ் சாரோட ஒரு பெரிய ஒரு மூவி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கான அப்டேட்ஸும் ஒவ்வொன்றா கொடுத்துட்டே தான் இருக்காங்க. ஸோ அந்த படத்தோட ஒரு போஸ்டர் வெளிவரும்போது பல கேள்வி வந்துச்சு. என்ன இப்படி ரத்தத்தோட ஒரு படம் வந்திருக்கு, சம்திங் ரொம்ப இதான் நடிச்சிருக்காரு போல, நடிக்கவே தெரியாது நடிச்சிட்டு இருந்தோம், அவர் நடிக்கிறாரு, அவருக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகும், சூர்யா சாரை வச்சு எடுத்துருவாரு, ஆனா சூர்யா சார் மாதிரி இவர் நடிக்க முடியுமா அப்படின்னு பல கேள்விகள் லோகேஷ் சாரை பத்தி அப்படியே அடுத்தடுத்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த படத்தோட அப்டேட் முழுசு எப்பதான் கொடுப்பாரு லோகேஷ்? இந்த கேள்விக்கு என்னால கொஞ்சம் நெருக்கமாக பதில் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா நான் லோகேஷ் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் விக்ரம்ல, அருண் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் மில்லர்ல. ஸோ நம்ம அவ்வளவு புரிஞ்சுக்கிட்டோங்கிறத நான் சொல்லுவேன். நெருங்கி பேசின பழகுங்கிறது கிடையாது. அவங்களுக்கு தூரமான பாக்குறப்ப இவங்களோட மீட்டுறதுங்கிறத நான் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்ப நீங்க கேட்குற மாதிரி இவர் ரோலேக்ஸ் கதாபாத்திரத்தை எப்படி அவர் பில்ட் பண்ணார்னா, அவர் நிறைய படங்கள் பாக்குறாங்க, லோகேஷ் நிறைய படங்கள் பாக்குறாரு. ஸோ இந்த மீட்டரை தமிழ் மக்களுக்கு கொடுத்தா என்ன, இது ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா அங்க ஹாலிவுட் செலிப்ரேட் பண்றாங்கன்னா அதே டெக்னீஷியன் நம்ம கிட்ட இருக்காங்க, அதை நம்மளால பண்ண முடியும்னு சொல்லி அவர் ரிசீவ் பண்றாரு. ஸோ அவரால் ஸ்கிரீன்ல இந்த விஷயத்த பண்ணா இது ஒர்க் அவுட் ஆகுங்கிறத கெஸ் பண்ண முடியுது. அதை ஆர்டிஸ்ட்க்கு சொல்லி புரிய வச்சு பர்ஃபார்மன்ஸை வாங்க முடியுது. அதை ஒழுங்கா கேப்சர் பண்ணி மக்கள்கிட்ட கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ண முடியுது. அந்த ப்ராசஸ் அவருக்கு தெரியுதுல்ல. ஸோ அப்படி இருக்கப்ப இந்த பக்கம் அருண் சார் தானே டைரக்ட் பண்றாரு. அவருக்கு தேவை பயங்கரமான நடிகர்கள் இல்லைங்க, அவர் ஒரு கதாபாத்திரம் மைண்ட்ல வச்சிருப்பாரு. அதுக்கு இவர் இந்த மீட்டர்ல உட்காருவாரா, இந்த முகம் உட்காருமா அப்படிங்கிறதான். சோ அப்படி இருக்கப்ப அருண் சாருக்கு முதல்ல சொன்ன மாதிரி பயங்கரமான நடிச்சு சிவாஜி சார் மாதிரி ஆர்டிஸ்ட் இந்த படத்துக்கு தேவையில்லை. ஸோ அவருக்கு தேவை, நான் ஒரு கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன், அதுக்கு இந்த முகம் இந்த உடல் கட்டமைப்பு உட்காரும். இவர் ஆல்ரெடி மாதிரி படங்கள் பண்ண ஒரு இயக்குனர், இவருக்கு சொன்னா இவருக்கு புரியும். ஏன்னா ரெண்டு பேரும் பிளட்ல விளையாடக்கூடிய நபர்கள். நிறைய செட்ல பார்த்தா பிளட் தான் நிறைய இருக்கும், நான் சொல்ற ஃபேக் பிளட் சொல்றேன், நிறைய இருக்கும். ஸோ அப்ப அந்த டெம்போ ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்றேன். இவர் நினைக்கிறத அவர் புரிஞ்சுக்குவாரு, சொல்றத பண்ணுவாரு. ஏன்னா அவரும் ஆல்ரெடி ஒரு டைரக்டர். அது போக சேம் கிட்டத்தட்ட ஏஜுங்கிறப்ப இண்டஸ்ட்ரியில இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா ஹீரோக்கள் கூட படங்கள் பண்ணிருக்காங்கல்ல. சோ அந்த விஷயங்கள் அவங்க பாக்குறாங்க. சில விஷயங்கள் பண்ண முடியும், சில விஷயங்கள் பண்ண முடியல. சோ நம்ம சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணுவோம்னு ஒரு மீட்டருக்குள்ள உட்கார்றாங்கல்ல, நம்ம பண்ணுவோன்னு. சோ அப்ப அவங்களுக்குள்ள பிரச்சனையே வராதுன்னு சொல்றேன். இவர் சொல்றதை அவர் செஞ்சிருவாரு, டவுட் கேட்டே அவர் சொல்லுவாரு, நினைச்சது அங்க நடக்கும் அந்த ஐடியா. சோ அப்ப இந்த படம் பிளாக் பஸ்டர் தான் ஆகும். ஏன்னா அவங்க எதுக்கு பண்றாங்கன்னா தங்களோட நிறைவுக்காக இந்த படத்தை பண்றாங்க. ஆடியன்ஸ் கொடுப்போம், இந்த படத்தை ஹிட் கொடுப்போம்ட்டு அவங்க பிளான் பண்ணல. எனக்கு இந்த படத்தை பண்ணணும்னு ஆசை, கண்டிப்பா எனக்கு இந்த படத்தை பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசை, மனசார அந்த டீம் ஒர்க் பண்ணிருக்குங்கிறப்ப அவங்களுக்கு பிடிச்சி கிரியேட்டிவா எனக்கு இது வேணும், இதை நான் சினிமாக்கு பண்றேன், எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு ஒரு விஷயம் பண்ணுவோம்ல, அது எப்பவுமே மக்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் மனசார ஒரு விஷயம் பண்றப்ப. ஸோ கண்டிப்பா பயங்கர பிளட் இருக்கு, பயங்கர கோரான விஷயங்கள் இருக்கு. ஆனா அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் ராக்கி பார்த்தா அருண் சாருக்கு ஃபேன் ஆனேன். ஸோ அப்படி இருக்கப்ப அந்த மீட்டர்ல அந்த படம் இருக்க போகுது. சோ அப்படி இருக்கப்ப அருண் சார் ஃபேன்ஸுக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்க போகுது. அதான் லோகேஷ் சாரை ஸ்கிரீன்ல பாக்கிறதுக்கு ஆசை தானே. கடைசியா மாஸ்டர்ல வந்தார்ல, அழகா தானே இருந்துச்சு, ஸ்கிரீன் பிரசன்ஸ் நல்லா தானே இருக்கு. சோ அப்ப அவர் ஒரு மாதிரி அந்த ட்ரெயிலர்ல டீசர்ல பாக்குறோம்ல, ஒரு மாதிரி வராருல, அது நல்லா தான் இருக்கும், நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. அது போக இப்ப இன்டர்நெட்ல ரொம்ப சாரை ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க லோகேஷ் சார். அதுக்கான பதிலா அந்த படம் இருக்கும் நான் சொல்றேன். ஓகே. சோ அந்த ட்ரோலை பத்தியே நான் உங்கள்ட்ட கேட்கணும்னு நினைச்சேன். ரீசன்ட் டைம்ல ஏதோ ஒரு காமனா ஒரு ரசிகனாவும் ஒரு தம்பியாவும்
ஒரு விஷயம் வந்து அவர் போட்டிருக்காரு. ஓகே தான், இது வந்து தப்பாவோ சரியாவோ அது அவரோட தனிப்பட்ட விஷயங்களா தான் நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. சில பேர் அது வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மாத்தி இப்ப சோசியல் மீடியா எடுத்தாவே ஏதோ ஒரு ட்ரோல்ல வந்து லோகேஷ் சாரோட ஃபேஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கு என்ன பர்டிகுலரான காரணம்? பொதுவாகவேங்க இந்த மாப் மென்டாலிட்டிமாங்க. இப்போ ஒருத்தனை போட்டு அடிக்கிறப்ப சம்மந்தமான 2 பேரும் பஞ்ச் பண்ணிட்டு போவாங்க ரோட்ல. எதுக்கு அடிக்கிறோம் கூட தெரியாது. இறக்கிட்டு போவாங்க. ஸோ அந்த மூலம் சாரை ட்ரீட் பண்றாங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா சார் படங்கள் கொடுத்தாரு. அந்த லோகி பேஸ் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் மக்கள் கொடுத்தது தான். இப்படி ஒரு கதைகள்லாம் சேர்த்து ஒரு படம் பண்ணுங்கன்னு சொல்லி மக்கள் கொண்டாடின ஒரு இயக்குனர். தமிழ் மக்கள் கொண்டாடின ஒரு இயக்குனர். ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட்ல கூலிங்கிற படம் சின்னதா மிஸ் ஆகுது. ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிறப்ப அதுக்கான நியாயத்தை ஒரு இயக்குனர் இன்டர்வியூஸ்ல சொல்றாருங்கிறதுக்காகவே நீங்க நினைச்சதை அவர் பேசல. நீங்க நினைச்சதை அவர் எடுக்கல, மிஸ் ஆயிடுச்சுங்கிற காரணத்துக்காக அப்படியே திரும்பி பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. நாங்க சப்போர்ட் பண்ணோம். ஆனா எங்களுக்கே நீங்க பதில் சொல்றீங்களா? நாங்க எதிர்பார்த்த பதில் நீங்க சொல்ல மாட்டீங்களா? அப்படின்னு சொல்லி திரும்பிக்கிட்டு ஒரு விஷயம் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதுல எல்லாரும் சேர்ந்துக்கிட்டாங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா எல்லாருக்கும் லோகேஷ் சார் ஸ்டில் இப்பவும் பிடிக்கும். அவர் கம்பேக் கொடுக்கணும்னு ஆசை இருக்கு. அதே சமயம் அந்த ட்ரோல் நல்லா இருக்கு, ஃபன்னா இருக்குங்கிறனால இது ஒரு தனி மனுஷனை எத்தனையோ பேர் இஷ்டத்துக்கு வந்து இப்ப நான் கூட மீம் ஷேர் பண்ணலாம். பேச வச்சு சாரோட முகத்தை வந்து மாத்தி போடலாம். அது ஈஸி. ஆனா எல்லாரும் சேர்ந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க இன்டர்நெட்ல. இன்ஸ்டாகிராம் திறந்தால அதுதான் வந்துட்டு இருக்கு. ஆனா லோகேஷ் அப்படிங்கிற ஒரு தனி மனுஷனை பாருங்க. அவர் இன்டர்நெட் திறங்கிறப்ப அவங்க ஐடிஸ் ஆகட்டும், நண்பர்களா இருக்கட்டும், ஸ்க்ரால் பண்றப்ப அவரோட முகம் வருதுன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா அவர் ஒரு சாதாரண பர்சன் கிடையாது இல்ல. இந்தியாவே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு இயக்குனர். அவர் பெரிய பெரிய நடிகர் வச்சு டைரக்ஷன் பண்ணிட்டாப்ல, சக்சஸ் கொடுத்துட்டாரு. ஸோ அப்ப எல்லாரும் சேர்ந்து திரும்பவும் ட்ரோல் பண்ணா அவங்களோட தனிப்பட்ட மனுஷன் அவருக்கு அவரோட கான்ஃபிடன்ட் லெவல் என்னெல்லாம் ஆகும், எவ்வளவு குழப்பங்கள் வரும், என்ன நடக்குதுங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல, நம்ம என்ன பண்ணோம், ஏன் இது நடக்குதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. சோ இது என்ன பொறுத்தவரைக்கும் என்னவா இருக்கு, எது இதுக்கான ரீசன் நான் பாக்குறேன்னா, இப்ப ரீசெண்டா அந்த ஜனநாயகம் ஒரு கிளிப் ஒன்று லீக் ஆச்சு, எல்லாம் பார்த்துட்டு பேசிட்டு இருந்தாங்க. மாற்றம் வருமா சார்னு சார் பேசியிருப்பாரு போல. ஸோ அந்த விஷயத்துக்கு அது எலெக்ஷனுக்கு முன்னாடி அது வந்தனால கேட்டது இன்னும் கொஞ்சம் அதிகமாயிருச்சு. இப்ப டிவிக்கு ஆப்போசிட் இருக்க பர்சன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க இன்னும் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப வர ஓடிடில ஒரு பாய் சீரிஸா இருக்கட்டும், இல்ல பிரேக்கிங் பேடா இருக்கட்டும், எல்லாத்துலயும் வர எல்லா கதாபாத்திரங்களோட முகத்தையும் தூக்கி சார வச்சிருக்காங்க. அதுக்கு ரீசன் கிடையாது, அது ஒரு ஃபன், அவ்வளவுதான். ஆனா இந்த ஃபன் ஒரு தனி மனுஷன் எந்த அளவுக்கு பாதிக்குங்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இது இன்னும் அவருக்குள்ள இருக்க அந்த ஆதங்கத்தை கிரியேட்டரை தான் தூண்டும் நான் சொல்றேன். கண்டிப்பா. ஓகே. ஸோ லோகேஷ் சாரை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு அப்டேட் கொடுத்ததுக்கு அப்புறம் வேற ஒரு விஷயம் அவர் மேல ஒரு நெகட்டிவ் கமெண்ட் மாதிரி வந்துச்சு. நம்ம ரஜினி சாரும் கமல் சாரும் இணைந்து ஒரு படம் பண்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. அதுக்கான ஒரு வீடியோக்குமே வந்து வெளியே விட்டுருந்தாங்க. அது அந்த பேச்சுவார்த்தை நடத்தும் போதே வந்துட்டு எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, எங்களோட எக்ஸ்பெக்டேஷனுமே வந்துட்டு லோகேஷ் அவர் கையில தான் இந்த படம் போகும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. எதனால அவரு வந்துட்டு அந்த படத்தை தவற விட்டாரு? இல்ல அவருக்கு அந்த சான்ஸே கிடைக்கலையா? எஸ், என்ன பொறுத்த வரைக்குங்க சினிமால என்ன பொறுத்த வரைக்கும் நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அது தானாவே நடந்துரும். இழுத்து பிடிச்சி பண்ற எந்த விஷயங்களுமே பெருசா ஒர்க் அவுட் ஆகாது. அது ஃபேக்கிங்ல தான் போய் முடியும். இது ஹிட் மாதிரி சொல்லி ஒரு ஃபேக்கிங் ஒரு வெற்றி விழான்னு சொல்லி முடிச்சிருவாங்க. ஆனா ரியாலிட்டியில அது இருக்காது. ஒரு நினைச்ச ஒரு அவுட் வந்திருக்காது. ஸோ அப்படி இருக்கப்ப இந்த மீன்ஸ் இப்போ ரஜினி சாரையும் கமல் சாரையும் சேர்த்து டைரக்ட் பண்ற ஒரே ஸ்டெப் வந்து லோகேஷ் சார் தான் இருக்குன்னு மக்கள் நம்புறப்ப அது நடக்கணும்னா நடந்திருக்கும். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை, அது ஒர்க் அவுட் ஆகாது. இந்த நேரத்துக்கு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா மக்கள் சொல்றாங்கிறதுக்காகவே அதை பண்ணா அது ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறது டீமுக்கு தெரியும், ஈவன் லோகேஷ் சாருக்கே தெரியும். அது போக அவர் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு, தெலுங்குல நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நேரம் காலம் சொல்லணும்னு இருக்குல்ல, இப்போ ஒருத்தவங்க கமிட்மெண்ட் கொடுத்துட்டா அங்க அந்த ப்ராஜெக்ட் பண்ணி முடிக்கணும். ஏன்னா இப்ப ஒன்ஸ் அந்த விக்ரம் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் சார் சொன்னார், வருஷம் கிட்ட 10 வருஷங்கள் நான் லாக்ல இருக்கேன் அப்படின்னு. அவ்வளவு நடிகர்கள் கூப்பிட்டு டேட் கொடுத்துருக்காங்க அவருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கப்ப கமல் சாரையும் ரஜினி சாரையும் சேர்த்து வச்சு டைரக்ட் பண்ணணும்னா சும்மா 6 மாசம் ஸ்கிரிப்ட் எழுதிலாம் படங்கள் பண்ண முடியாது. அது அப்படி விளையாட்டு கிடையாது. ஏன்னா அவங்களோட டயத்தை கொடுக்குறாங்க. இப்ப பிரைம் டைம்ல அவங்க 2 பேரும் சேர்ந்து நாங்க பண்றோம்னு 2 பேர் நேரத்தை சேர்த்து கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஏனோ தானே ஸ்கிரிப்ட் பண்ண முடியாதுங்க. அதுக்கான நேரம் காலம் தேவைப்படும். ஸோ அந்த நேரம் காலம் இல்லை, அவங்க வேற ஒரு ப்ராஜெக்ட் கான்செப்ட் பண்றாங்கிறப்ப அவங்க அந்த ஸ்கிரிப்ட்ல உட்காராம இருந்திருக்கலாமே தவிர பிளான் பண்ணி இப்ப இந்த கூலி ஒர்க் அவுட் ஆகல அதனால இவர் வேண்டாம் அப்படிங்கிற மீட் இருக்கிறதுக்கான சான்சஸ் 0 நான் சொல்லுவேன். இப்பவுமே டேட் கிடைக்க டைம் கிடைக்குதுன்னா லோகேஷ் சார்ல ஈஸியா எக்ஸிக்யூட் பண்ண முடியும், நேரம் இருந்துச்சுன்னா முடியும் அவரால். ஸோ ஆனா எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த கூலி ஹிட் இல்ல, அதனாலதான் லோகேஷ் அவருக்கு கொடுக்கல. இன்னொரு விஷயம் சொன்னாங்க, கூலியில வந்து ரொம்ப டவுன் ஆயிட்டாரு, அதனாலதான் நடிப்பு கொண்டுட்டாரு, டைரக்ஷனே ஒழுங்கா பண்ண தெரியாதவருக்கு நடிக்க எப்படி தெரியும் அப்படி சொல்லி ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல, அதை எப்படி பாக்குறீங்க? ஒரு லோகேஷ் சார் கூட இணைந்து நீங்க ஒர்க் பண்ணனால இந்த டவுட் நாங்க கேட்கிறோம். அதாங்க ஒண்ணு இல்லைங்க, வீட்டுல இருந்து பைக் எடுத்துட்டு போறோம்னா தினமும் சேஃபா போயிட்டு சேஃபா வந்துடுறோமா, எங்க ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஆகுதுல, தடுமாறுறோம்ல, எங்க யாரும் தப்பா வர்றாங்கல்ல, டக்குனு பிரேக் அடிக்கும், ஸ்கிட் ஆகுது, நினைக்கிற கால்குலேஷன் மிஸ் ஆகுதுல. சோ அந்த மாதிரிதான் டைரக்ஷனே ஒழுங்கா வரலன்னு எப்படி சொல்றாங்கிறத என்னோட கேள்வி. டைரக்ஷனே ஒழுங்கா வராத ஒரு நபர் கமல் சாரை வச்சு டைரக்ட் பண்ண முடியுமா? டைரக்ஷன் தெரியாத ஒரு நபர் டைரக்ஷன் இவங்க சொல்றாங்க ஒழுங்கா வரலன்னு, கமல் சார் மேலே கீழே ஒரு செகண்ட்ல பார்த்தா கண்டுபிடிச்சிட மாட்டாரு, அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அவருக்கு டேட்டு கொடுத்து ஐடியா கொடுத்து ஒரு படம் பண்ணுங்கன்னு சொல்லி ப்ராஜெக்ட் பண்ணி அது பிளாக் பஸ்டர் ஆகி இந்தியாவுக்கு திரும்பி பாக்குது. அந்த டெம்ப்ளேட் தான் தூக்கி வச்சுட்டு இப்ப எல்லாரும் படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. பாலிவுட்ல இருந்து இங்க வரைக்கும் அந்த லோகேஷோட டெம்ப்ளேட் எடுத்து வச்சு அவங்க ஹிட் படங்கள் போயிட்டு இருக்கு.
நீங்க என்ன கதைக்களம் வேணா எடுங்க, ஏன் கடைசியா சொல்றீங்க டம் டம் டம், எதுக்கு சொல்றீங்க? அது யார் எடுத்துட்டு வந்தது? லோகேஷ் சாரும் கரெக்டா என்ன சொல்றது, கமர்ஷியலா எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சாரு அதை. ஸோ அப்படி இருக்கப்ப அந்த டெம்ப்ளேட் எடுத்து நீங்க படங்கள் பண்ணிட்டு ஏதோ ஒரு பாயிண்ட்ல மிஸ் ஆகி போச்சு அப்படிங்கிறதுக்காக நீங்க அவரை டவுன் பண்றீங்கல்ல, அதுக்கான பதிலாக தான் இருக்கும் நான் சொல்றேன். அது எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. இந்த பேச்சுகள் எல்லாமே நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இன்டர்நெட்ல உட்காந்து மொபைல்ல பேசுற நம்மளோட பேச்சு தாங்க. ஆனா அவரு மேல்மட்ட மனிதர்களோட மீன்ஸ் கலைஞர்களோட எலிட்டான ஆர்டிஸ்டோட ஆன்ஸ்கிரீன் ஆப்ஷன் ஆர்டிஸ்டோட டிஸ்கஸ் பண்ணி ஏங்கிக்கிட்டு இருக்காரு அவர். நம்ம அவரை பார்த்து கருத்து தான் சொல்லிட்டு இருக்கோம், கேட்டு தான் பரப்பிட்டு இருக்கோம். அங்க ஒருத்தர் பாசிட்டிவ் ஹோப்போட நடந்துட்டு இருக்காரு. சோ இந்த பேச்சுகள் எதுவுமே அவரை வந்து டவுன் பண்ணாதுன்னு நான் சொல்றேன். துளியும் டவுன் பண்ணாது. ஓகே சார். ஸோ இதெல்லாம் தாண்டி வந்துட்டு இன்னொரு விஷயமும் வந்துட்டு ரீசன்ட் அந்த அந்த அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் வந்தது என்னன்னா, கமல் சாரோட எக்ஸ் தளத்துல வந்துட்டு லோகேஷ் அவரோட ஐடி வந்து ரிமூவ் ஆயிருக்கு. அது வந்து சொல்லியிருந்தாங்க. பர்டிகுலர் ரீசன் என்ன அந்த ரிமூவ் ஆன ஐடி என்ன, அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமே வந்துட்டு அது ஆட் ஆயிருச்சு, கொஞ்சம் சில நாட்களுக்கு அப்புறம் ஆட் ஆயிருச்சுன்னு சொல்லி ஒரு வதந்தியா பார்க்கறதோட நிறைய பேர் அது உண்மையான்னு சொல்லி நிறைய சோசியல் மீடியால ஸ்கிரீன்ஷாட்டோ வீடியோஸோ போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ பர்டிகுலர் அந்த ரீசன் என்ன, இந்த மூவி அப்டேட்டுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் நடந்துச்சு. அதாங்க. இது தனிப்பட்ட விஷயங்கள் தாங்க. பர்சனல். சில பேர் வந்து சில சமயம் விரல் படும். சில சமயம் இப்ப நான்லாம் வந்து சில சமயம் டென்ஷன் ஆகுது. என்னடா எதுவுமே நடக்க மாட்டேது அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ணுவேன், டக்குனு மொபைல்ல என்னோட கான்டாக்ட்ல சினிமால இருக்க எல்லா நம்பரையும் எடுத்து பிளாக் பண்ணி விட்டுருவேன். ஒரு 1 ஹவருக்கு. என்னன்னு அப்புறம் திரும்பி வந்து ஓகே அப்படின்ட்டு எடுத்து விடுவேன். மீன்ஸ் கால்ஸ் வருது வரலங்கிறது இல்ல. இது கொஞ்ச நேரத்துக்கு வேண்டாம். இன்னும் எதுவுமே ஆக மாட்டேங்குது, ஒரு ஒரு வெறுப்பு நிலை வரும்ல. ஸோ அந்த மாதிரி இது நடந்திருக்கலாம். இல்ல விரல் தடுமாறி கூட பட்டிருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கப்ப அதை ஒரு ரீசன் எடுத்து பேச வேணாம் நான் சொல்றேன். ஏன்னா அது எந்த இம்பாக்டும் உருவாக்க போறது இல்ல. என்ன தெரியும் நான் சொல்றது என்ன அப்படின்னா, இது பொறுமையா நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா தெரியும். சினிமா பீப்பிள் என்னதான் அவங்களுக்குள்ள சிக்கல்னாலும் ஒருத்தவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுதான் கரெக்ட். அதான் ரீசன். ஸோ அப்படி இருக்கப்ப இவங்க சொல்றாங்க வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க, ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னு. 2வது டே ப்ரொடக்ஷன் வருது. நீங்க 2 பேர் சேர்ந்தா ப்ராஃபிட் கிடைக்கும். கொஞ்சம் சேர்ந்து ஒர்க் பண்றீங்களா அப்படின்னா, எவ்வளவு பெரிய கேஆஸான நடிகர்கள் இருந்தாலும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. அது நடக்கும். ஏன் சத்யராஜ் சார் வந்து ரஜினி சார் கூட நடிக்கலையா? போக பண்ணலையா? அந்த படத்தை புள்ளியில பண்ணலையா? அவங்க எத்தனை வருஷம் வேலைக்கு இருந்தாங்க? எவ்வளவு பெரிய பெரிய ஹிட் ப்ராஜெக்ட்லாம் அவங்களை கேட்டாங்க. ஆனா இந்த படங்கள் பண்ணாங்கல்ல. சினிமாக்குள்ள அது சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கதாங்க செய்யும். ஏன்னா எக்ஸ்ட்ரீம் எமோஷனல் பீப்புள் தான் சினிமாக்குள்ள இருப்பாங்க. அவங்க எமோஷனை மதிக்கக்கூடிய நபர்கள். ஈகோ உள்ளதற்கு இருக்க தான் செய்யும். ஸோ அப்படி இருக்கப்ப 2வது அவங்க அந்த எமோஷனை தாண்டி கிரியேட்டிவிட்டியை தாண்டி ஈகோவை தாண்டி சினிமாவுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது, ப்ராஃபிட் கிடைக்குது, இதனால மக்கள் சந்தோஷமா இருப்பாங்கன்னா அவங்க ஒன்னா சேர்ந்துருவாங்க நான் சொல்றேன். ஸோ அப்ப மக்கள் இதை பேசி தருவாங்க. ஏன்னா மக்களுக்கு பேசுறதுக்கு ஏதாவது வேணுங்க. ஏன்னா மக்கள் அவங்கள கன்சிடர் பண்றதுக்கோ அவங்களோட பர்சனல் குரோத்துக்கோ இப்போ அவங்களுக்கு டைமே கிடையாது. அவங்க நேரத்தை விரயம் பண்ணணும். ஏன்னா அவங்கள பத்தி யோசிக்க ஆரம்பிச்சு ஸ்ட்ரெஸ் ஆயிருவாங்க. ஸோ மற்றவங்களை பத்தி பேசுறது மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்ப பெரிய பெரிய நடிகர்கள் பெரிய பெரிய இயக்குநர்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த பேச்சு தான் இது. அது அவங்கள பாதிக்காது நான் சொல்றேன். ஓகே.